அன்புள்ள சகோதர சோதரனே, இன்று அதிகாலை ஜபத்துல கடவுள் ஜெபிக்க கொடுத்த இறைவார்த்தை பகுதி மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 35 முதல் 41 முடிய. அந்த பகுதியை ஒரு வாட்டி வாசித்தர்றேன். அன்று மாலை இயேசு சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் காற்று அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ பின்னணியத்தில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூயாவியானவரே, இதோ உமது வார்த்தையை எடுத்து கூற ஆண்டவரே நீர் பயன்படுத்தும். இந்த நேரத்தில் இந்த செய்தி யாருக்கெல்லாம் சென்று சேர்கிறதோ அது அவர்களது வாழ்வை மாற்றட்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது வாழ்வளிக்கும் வார்த்தைக்காக நன்றி சுவாமி. ஆமீன். அன்புள்ள சகோதரர்களே, இயேசு தம் சீடர்களை நோக்கி சொல்லுகிற முதல் வார்த்தை, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள். அப்ப நம்முடைய வாழ்வுல ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து அந்த அடுத்த கரைக்கு, அடுத்த நிகழ்வுக்கு, அடுத்த பகுதிக்கு நாம் செல்ல வேண்டும். வாழ்வில் நாம் ஒரே இடத்துல இருக்க முடியாது. கடவுள் கொடுக்கின்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும். ஒரு நாள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, வாழ்வின் அடுத்த பகுதிகளுக்கு நாம் சென்றாக வேண்டும். அதுதான் கடவுள் கொடுக்கிற முதல் செய்தி. இந்த 36வது வசனம் பாருங்க. இப்ப 2026ன்றதுனால 6, 16, 26, 36 இதெல்லாம் நம்ம கரு தூண்டி படிக்க வேண்டும். இந்த 36வது வசனத்துல, இயேசு அவர்களோடு சென்றார். அவர்கள் அவரை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அந்த படகுகளை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். நம்முடைய வாழ்க்கை படகுல இயேசு நம்மோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை படகு இயேசு இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இயேசுவை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு நம்ம கல்லூரிக்கு போறோமா, பள்ளிக்கு போறோமா, வயல்களுக்கு வேலைக்கு போறோமா, மருத்துவமனைகளுக்கு பணிகளுக்கு போறோமா, ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே நீர் என்னோடு வாரும் அப்படி கூப்பிட வேண்டும். இரவு தூங்க போறோமா, ஆண்டவரே நீர் என்னோடு வாரும். கதவு திறந்துட்டு வீட்டுக்குள்ள நுழையிறோமா, ஆண்டவரே நீர் என்னோடு வாரும். அவர்களோடு வேறு படங்களும் சென்றன. நம்முடைய வாழ்க்கை நாம் தனியாக வாழ்வதில்லை. நம்மோடு நிறைய நபர்கள், இந்த உலகமே நம்மோடு வாழ்கிறது. எனவே அந்த உலகத்தின் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். நம்மோடு இயேசு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நிகழ்ந்த செய்திகளுக்கு நம்ம முக்கியத்துவம் தருவோம். நம்முடைய வாழ்க்கையில் புயல் அடிக்கும், காற்றடிக்கும், பேரலைகள் புரளும், நாம் அஞ்சி நடுங்கிக் கொள்வோம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாமல் இருக்கிறார் என்று தோன்றும். அவர் ஒரு பொருட்டாக இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று எல்லாம் தோன்றும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் காற்றையும் கடலையும் கனிந்து கொள்வார். அவர் கடலை நோக்கி, இறையாதே, சும்மா இரு என்று சொல்வார். அதன் பிறகு இந்த மக்களோடு சேர்ந்து நாமும் செல்வோம். காற்றும் கடலுக்கு இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே. அப்பொழுது காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படியும். அவர் நம் வாழ்வை மாற்றுவார். நம்மை நம்முடைய இலக்கை நோக்கி கொண்டு செல்வார். இந்த நாளின் வேலைகளை சுமூகமாக முடிக்க செய்வார். இந்த நாளினுடைய மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ சிகிச்சைகள் ஒவ்வொன்றையும் அவர் நடத்தி கொடுப்பார். அவர் நம்மோடு இருக்கும்பொழுது எந்த புயலும் நம்மை தாக்காது. எந்த நபரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் நம் குடும்பங்களில் அமைதியை தருவார். கடவுள் நம் குடும்பங்களில் புயல் போல, காற்றை போல, இருக்கின்ற அலைகளை போல வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் சமாளிப்பார். 36வது வசனத்திலே சொல்லுகின்றது போல அவரை நம்முடைய படகில், நம்முடைய வாழ்க்கையில் கூட்டி செல்வோம். ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென்.